பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்கப் போகிறோம். முழுவதுமாக நீங்கள் கேட்டு பயனடையுங்கள். நிச்சயம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார் என்று வேதம் சொல்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்போது நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போட வல்லமை உடையவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உலக வாழ்க்கையில் நாம் பல தடைகளை நாம் சந்திக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு கிட்டி சேர முடியாதபடி பல தடைகள், உலக காரியத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி பல தடைகள் வருகிறது. இந்த தடைகளினாலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறதையும், அநேக தேவனுடைய பிள்ளைகள் மனம் தளர்ந்து, எலியா சொன்னான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் ஒரு நேரத்தில் சோர்ந்து போனான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு சின்ன பிரச்சனையை கண்டு சோர்ந்து போய்விட்டாயே என்று கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பல்வேறு விதமான தடைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அந்த தடைகளையெல்லாம் நீக்கி போடுக வல்லமையுடையவர் ஒருவர் இருக்கிறார். பல சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தடைகளை நாம் தாண்டி போக முடியாதபடி நாம் என்ன செய்கிறோம்? மனம் தளர்ந்து போய்விடுகிறோம். அல்லது மாம்சத்தில் நாம் அநேக முயற்சிகளை எடுக்கிறோம். பணபலத்தினாலே, சரீர பலத்தினாலே, படித்த படிப்பின் அறிவினாலே பல தடைகளை நாம் தாண்டி போக முயற்சி செய்கிறோம். ஆனால் தாண்டி போக முடியாதபடி நாம் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்து சோர்ந்து போகிறோம். காரணம், மாம்ச முயற்சி பல நிலைகளிலே தோல்வியை கொண்டு வருகிறது. ஆனால் தேவன் நமக்கு உதவி செய்வாரானால் அந்த தடைகளை நீக்கி போட அவர் வல்லமையுள்ளவர். அந்த தடைகளை தாண்டி போக அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அந்த தடைகளுக்கு முன்பாக அவர் போய் அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி தர வல்லமையுடையவர். அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், கோணலை நேராக்குகிறவர், கரடு மேடுகளை சமமாக்குகிறவர். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து போட்டு ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வழியை திறப்பாரானால் அந்த வழியை எந்த மனுஷனும் எந்த சத்துருவும் அடைக்கப்பட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேத புஸ்தகத்தில் யோவான் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 38 வருஷமாய் ஒரு மனிதன் பலவீனத்தோடு இருக்கிறான். அவனுக்கு ஒரு தீராத ஒரு வாஞ்சை, சுகம் பெற வேண்டும், தான் நன்றாக இந்த பூமியில் வாழ வேண்டும். எனவே ஒரு பெதஸ்தா குளத்தின் அருகே போய் அவன் காத்திருக்கிறான். இந்த பெதஸ்தா குளத்திலே ஒரு தேவதூதன் வந்து அவ்வப்போது அந்த குளத்தை கலக்கி விடுவான். அந்த கலக்கப்பட்ட குளத்திலே யார் முதல்ல இறங்குறாங்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் பரிபூர்ண சுகமடைவார்கள். ஆனால் நிலைமை என்ன? 38 ஆண்டுகள் அவன் அந்த இடத்துல காத்திருந்தும் அவனாலே முதலாவதாக அந்த குளத்தில் இறங்க முடியவில்லை. அதனாலே அவன் சோர்ந்து போனான். 38 வருடமாய் காத்திருந்தும் அவன் சுகத்தை பெற முடியவில்லை. இதை அறிந்த தேவன் அவனிடத்தில் வந்து, நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்தான். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். மகளே, மகனே, உன் வாழ்க்கையில் ஏதாவது தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறையா? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக ஆசீர்வாதத்தில் முன்னேற முடியாமல் என்னென்னமோ செய்து பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறாயா? இப்பொழுது சொல்லுகிறேன்,
தடைகளை நீக்கி போட வல்லமை உடையவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். அப்பொழுது அவர் யாரும் திறக்கக்கூடாத வழிகளை திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் 7 வாசல் உனக்கு திறந்து கொடுக்க அவர் வல்லமையுடைய தேவன். உன்னை கண்மலையின் மேல் உன்னை நிறுத்த அவர் வல்லமையுடையவர். எனவே நீ யாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ முன் வைக்கணும், யாருடைய சமூகத்துக்கு வரணும், யாரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா தடைகளை நீக்கி போடுகிற தேவனை நோக்கி பார். அப்படி சமூகத்தில் முழங்கார் படியிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். தேவனுடைய மகனே மகளே, எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் சரி, அந்த தடைகளை நீக்கி போட வல்லமையுடையவர், சர்வ வல்லமையுடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உனக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக ஆசீர்வாதத்திலும் சரி, எந்த தடைகளையும் தகர்த்து போட அவர் வல்லமையுடையவர். அவர் உன்னை முன்னேற்றி செல்ல, உன்னை முன் கொண்டு போக அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீ ஓட வேண்டிய பாதையில் உன்னை சரியாக நடத்துவார். உன்னை யாரும் தடை செய்யவே முடியாது. தடைகளை நீக்கி போடுகிறவர். உனக்கு முன்னே போக நீ என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளணும். உனக்கு முன்னே போக வைக்கணும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலக காரியத்தில் உன் திறமையை முன்னாடி கொண்டு போய் வைக்காத, உன் படிப்பை முன்னாடி கொண்டு போய் வைக்காத, உன் பணத்தை கொண்டு போய் முன்னாடி வைக்காத, கிறிஸ்துவை முன்னாடி வை. அப்படி சமூகத்தை நீ முன்னாடி வை. அவர் உனக்கு முன்னாடி போவார்னா எவ்வளவு பெரிய தடைகளை முடைத்து போடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. மோசே அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போன உடனே செங்கடல் எதிரே நிற்கிறது. 2 பக்கம் மலைகள். திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டார்கள். தேவன் தான் அந்த செங்கடல் பக்கம் அவர்களை நடத்திட்டு வந்தார். இதை பார்த்த பார்வோன் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். அந்த ஜனங்கள் வேறு எங்கும் தப்பித்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஜனங்கள் கூக்குலிடுகிறார்கள், இனி நமக்கு வேறு வழியே இல்லை, செங்கடல் நமக்கு தடையாய் வந்து விட்டது, இந்த செங்கடலை தாண்டி போக வேறு எந்த வழியும் இல்லை என்று சொன்ன பொழுது, என் ஆண்டவர் செங்கடலை 2ஆய் பிளந்தார். ஹல்லேலூயா. அவர் செங்கடலை 2ஆய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக பண்ணினார். எகிப்தின் சேனை அந்த செங்கடலை கடந்து போக முயற்சி செய்த பொழுது செங்கடல் அவர்களை மூடி அவர்களை கொன்று போட்டது. தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு பெரிய தடைகள் உனக்கு வேணா. தடைகள் பெரிதாக இருக்கலாம், ஒரு மலையை போல இருக்கலாம், ஒரு கடலை போல இருக்கலாம். என் ஆண்டவருக்கு கண்ணிமைக்கிற நேரத்தில் உன் தடைகளை நீக்கி போட அவர் வல்லமையுடையவர். அப்படி சமூகத்தில் முழங்கார்படியிடு, கண்ணீர் சிந்து, கதறு, கேளு. என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் மேல் மனமிறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்பாயானால், நான் சொல்கிறேன், உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த தடைகளை, உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் எழும்புகிற தடைகளை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற தடைகளை இப்பொழுதே அவர் உடைத்து போட அவர் வல்லமையுடைய தேவன். அவர் சகல அதிகாரமுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது இந்த செங்கடல் பிரிந்து நமக்கு வழிவிடும் என்று தெரியாது. ஆம், நீ நினைப்பதற்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவன், நீர் எண்ணுவதற்கு மேற்பட்டு கிரியை செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் செங்கடலை 2ஆய் பிளக்கிறவர். எரிகோவை துதியினாலே தகர்த்து போட வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். அவர் உன் பட்சத்தில் இருப்பாரானால், அவர் உனக்கு முன்னே போவாரானால், நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்து போட்டு நீ முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை வை, நம்பிக்கையை வை. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். என் ஆண்டவர் என்னை நடத்த போதுமானவர், முடிவு வரையந்தும் அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நீ அப்படி சமூகத்தில் முழங்கார்படியிட்டு நம்பிக்கையோடு அப்படி சமூகத்தில் காத்திருப்பாயானால், நான் சொல்கிறேன், உனக்கு விரோதமாக எழும்புகிற தடைகளையெல்லாம் என் ஆண்டவர் உடைத்து போடுவார். ஒருவேளை நான் இப்படி சொல்கிறேன், ஏதாவது பிரச்சனையில் கண்ணீரில் மாட்டிட்டு இருப்பாயானால், அதிலிருந்து நீ வெளியே வர முடியாமல் கண்ணீரோடு பிரயாசப்பட்டு கொண்டு இருப்பாயானால், உன்னுடைய பிரயாசத்தை நிறுத்தி வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபி. ஆண்டவரே, இந்த கண்ணியிலிருந்து நான் வெளிவர வேண்டும், இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளிவர வேண்டும், இந்த தடையிலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்த கண்ணி தெரித்து நீ தப்பி பிழைத்து மீண்டும் உனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் ஓட என் ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார் என்பதை நீ ஒரு நாள் மறந்துவிட வேண்டாம்.
அவருடைய கிருபையின் கரம், அவருடைய தெய்வீக கரம் உன்னை நடத்தும். அவர் உனக்கு முன்னே போக விரும்புகிறார். ஏன் உனக்கு முன்னே போக விரும்புகிறார்? நீ அவருடைய பிள்ளை. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கபடியால் அவைகள் என் பின்னாடி வரும். அப்போது ஏன் முன்னாடி போகிறாரு? அவர் ஒரு மெய்ப்பன் முன்னாடி போனாருன்னா எந்த ஆடுகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராத நல்ல பாதையில், செவ்வையான பாதையில் தான் அவர் நம்மளை நடத்திட்டு போவார். அப்படியே அவர் நடத்தி கொண்டு போகிற பாதையிலே ஏதாவது தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நம்முடைய நல்ல மெய்ப்பனே உடைத்தெறிந்து நம்மளை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அதான் சங்கீதம் 23 சொல்லப்படுது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார். உன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார். அப்போ அவர் முன்னாடி போகணும். அவரை உன் வாழ்க்கையில் முன்னாடி போக நீ அனுமதித்தினா அவர் உன்னை நல்ல பசுமையான மேய்ச்சலிலே நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் உன்னை விடுவார். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. மரண இருளுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தடைகளும் எந்த பிரச்சனைகளையும் உன்னை மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். காரணம், அவர் உன் மெய்ப்பர். அவர் உனக்கு முன்னே போகிறார். தடைகளை மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட சத்துரு உனக்கு விரோதமாக எழும்பினாலும், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல உன்னை விழுங்க வகை தேடி வந்தாலும், உனக்கு முன்னே போகிற நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி உன்னை சமாதானத்தின் பாதையிலே, சந்தோஷத்தின் பாதையிலே, கிருபையின் பாதையிலே, மேன்மையின் பாதையிலே, உன்னதத்தின் பாதையிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்த என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். உன் வாழ்க்கையில் அவரை முன்னே வை. உன் வாழ்க்கையில் அவர் உனக்கு முன்னே போக அனுமதி கொடு. அவர் உனக்கு முன்னே போனால் நீ வாழ்க்கையில் மேன்மை அடைந்து கொண்டே இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாய். நீ வர 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 விருத்தி அடைவாய். அதை எந்த மனுஷனும் தடை செய்யவே முடியாது. எனவே கர்த்தர் நமக்கு முன்பாக போவாராக. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, தர்மையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக போவீராக. எங்களுக்கு விரோதமாய் வருகிற தடைகளை எல்லாம் நீக்கி நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லக்கூடிய பாதையில் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.